பாலாராம் என்பவரிடம் 12 ரூபாயை கொடுத்து ஷீரடியில் இருந்தது போதும், இதை பயணச் செலவாக எடுத்துக்கொண்டு மச்சீந்திரகட்டுக்கு போய் ஆனந்தம் பெறுவேன் என்ற நிச்சயமான தீர்மானத்துடன் அங்கு வாசம் செய்யும் என்று பாபா கூறினார். இந்த 12இன் முக்கியத்துவத்தை பார்க்கலாமா? வருடத்திற்கு 12 மாதங்கள். நாள் என்பது 12, அதாவது பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, ராசிகள் 12, கடிகார முள்காட்டும் எண்கள் 12, குருகுல கல்வியின் ஆண்டுகாலம் 12, பள்ளிக்கல்வி 12 ஆண்டுகள், நாகங்கள் 12, ஆதித்யர்கள் 12 பேர், 12 முக ருத்ராட்சம் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது. ஜோதிர்லிங்கங்கள் 12, ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறும். ஸ்ருதிகள் 12, முருகனுக்கு விழிகள் 12, கரங்கள் 12, யூதர்கள் கோத்திரங்கள் 12, அவர்களின் பிரதான குருக்களின் மார்பு கவசத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். எலியா 12 கற்களை கொண்டு பலிபீடம் கட்டினார். மோசஸ் சினாய் மலையில் 12 தூண்களை கட்டினார். யோசுவா ஜோர்தான் நதியில் 12 நினைவு கற்களை வைத்தார். இயேசுவுக்கு 12 சீடர்கள். யோசித்து பார்த்தால் 12 என்ற எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதை அறியலாம். பாலாராமுக்கு பாபா கொடுத்த 12 ரூபாயை 12 மணிகளாக எடுத்துக்கொள்ளலாம், 12 மாதங்களாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 12 ராசிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 12 மணி நேரமும் 12 மாத காலமும் ஆனந்தமாக இருப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.